ஹாய் பாய்ஸ், நம்ம இன்றைக்கி கோல்டோட அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்னா, இன்றைக்கி 16ஆம் தேதி. இன்றைக்கும் வந்து கோல்டு வந்து டவுன் சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டிஸ் இருக்குதுன்னு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இன்னும் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் ஷார்ட் அவுட் ஆகிறதுனால நேற்றே வந்து கோல்டு வந்து ஒரு 0.7% வந்து ஃபால் ஆனால் நேற்றுக்கு ப்ரைஸ்க்கும் இன்றைக்கி ப்ரைஸ்க்கும் மார்னிங் ஏஷியன் செஷனில் ஒரு டவுன்ஃபாலோடு தான் ஓப்பன் ஆகி மூவ் ஆன் ஆகின்னு இருக்கோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜோன்ஸ் என்னென்னா, இது வந்து நான் இப்போ காமிக்கிறது ஃபுல்லாகவே 1 hour டைம் ஃப்ரேமில் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்ச் என்னென்னா, செல் ஜோன் வந்து 4845 இது வந்ததுன்னா இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம மூவ் ஃபார்வர்டாக திஸ் ஏரியா நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஓவராலாக பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் 25 பிப்ஸ் வருது. இது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேட் தான். ஏன்னா இங்கே வந்து இந்த ஸ்விங் ஹை வர வரைக்கும் லிக்விடேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு நம்ம வேணும்னா இது வரைக்கும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இதில் எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு செல் ஜோன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் பை ஜோன் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 4772 அண்ட் தென் அங்கே என்ட்ரியாக ப்ளேஸ் பண்ணிட்டு 4751 இந்த இடத்த வந்து ஸ்டாப் லாஸாக வச்சிங்கன்னா இங்கேருந்து ஒரு பை என்ட்ரி எடுத்திங்கன்னா இட்ஸ் யூ ரைட் டு திஸ் ஏரியா. பட் மார்க்கெட் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகுமான்னு தெரியல. இதான மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோன் கைஸ். அந்தமாரி இது மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதை தாண்டி போகிறதுக்கு மார்க்கெட் அவ்வளோ சீக்கிரம் போக விட மாட்டான். அந்தமாரி இது கீழே இறங்கவும் மார்க்கெட் வந்து விட மாட்டான். இந்தமாரி டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம 30 மினிட்ஸில் டைம் ஃப்ரேமில் எந்தெந்த லெவல்லாம் கீ சப்போர்ட் ஜோன்ஸாக இருக்குதுன்னு பார்த்து இன்றைக்கான என்ட்ரி நம்ம இன்றைக்கி ப்ளேஸ் பண்ண போகிறோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பிலீவ் பண்ணுறது இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் தான். நம்ம இங்கே வந்து ரிஸ்க்குமே நம்ம செட்டப்பில் ரொம்ப கம்மி தான். இங்கே ஒரு ரிஸ்க் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, வெயிட் ஃபார் எ செக். இது வந்து என்ட்ரியாக வச்சு இது வரைக்கும் ரைட் பண்ணலாம். 1:3. ஓகே, 1:3 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ரேஞ்சில். இது என்ன ரேஞ்சுனா, this is the range 4798 and stop loss will be 4785. this is the stop loss and target வந்து 4823. இது வந்து ஒரு 1:3 செட்டப். இது 1:3 நம்ம இதில் ரிஸ்க் ரிவார்டு வச்சு அடுத்த ஜோன் பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த செல் ஜோன் தான் கைஸ். அந்த செல் ஜோன் வந்து மேஜரான செல் ஜோன். இது வந்து மைனரான செல் ஜோன். மேக்ஸிமம் வந்து மேஜரான செல் ஜோன் தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். நம்ம இந்த மைனரான செல் ஜோன் எடுக்கிறப்ப உங்களுக்கு ரிஸ்க்கு வந்து கம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன லாட்டில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா என்ட்ரி வந்து உங்களுக்கு இதில் வந்து 4832 தான் என்ட்ரி. அண்டு உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 4836 தான் உங்கள் ஸ்டாப் லாஸ். 4 பிப்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். அண்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 40 பிப்ஸ் கிட்ட வரும். இது ஒரு 1:10 ஒரு செட்டப். இந்த என்ட்ரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். பார்த்துட்டு சொல்லுங்கள். நானும் வந்து இன்றைக்கி இதுதான் என்னோடய 2 என்ட்ரி லெவலாக நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த என்ட்ரி வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்கான என்ட்ரி. பார்த்து கன்ஃபர்மேஷனோடு எடுங்க. ஆனால் ரிஸ்க்குக்கான ஒர்த்தான ரிவார்டு வந்து இந்த என்ட்ரியில் இருக்குது கைஸ். ஓகே, மேலே
இதுக்கான என்ட்ரிஸ் எடுத்துகிட்டு இதுக்கான அப்டேட்டட் வீடியோ வந்து முடிஞ்சால் நைட்டில் போஸ்ட் பண்ணுறேன், இல்லைனா நாளைக்கு மார்னிங் போஸ்ட் பண்ணுவேன். பாய்.